Please subscribe Sadhguru Sai Creations. இந்த ஆண்மை குறைவு வந்துட்டு ஏன் வருது? அந்த ஆண்மை மிக அதிகமாகவே இருக்கும். இப்போ விந்து சக்தி குறைவாக இருக்கும். இதுக்கு அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஆண்மை குறைவு ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னாக்கும், கவுண்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஜீரோவில் இருக்குது. நிறைய ஆண்களுக்கு ஜீரோவில் இருக்குது. இப்போ இதுக்கு நாம் எளிமையான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கும், சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி. இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் ஆண்மை குறைவு. இந்த ஆண்மை குறைவு ஏன் வருது, அதை எப்படி எளிமையாக நம்முடைய வீட்டிலே சரி செஞ்சுக்கலாம். அதனையும் தாண்டி வரும் பொழுது நம்முடைய மருத்துவ மையத்தில் அதுக்கான எப்படிப்பட்ட சிகிச்சைகள் அளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறது பல நபர்கள்ட்ட மிக குறைந்த வயதினர்கிட்டே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா, உடம்பில் ஏற்படக்கூடிய சூடு, நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தமே ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு திருமண வயது சின்ன வயதில் திருமணம் நடக்கிறதில்ல. 30, 28லேருந்து ஒரு 35 வயசு இதுதான் ஒரு திருமணத்திற்கான ஒரு காலமாக மாறி இருக்கு. முந்தைய காலங்களில் உங்களுக்கு ஒரு 20 வயசுலேயே பெரும்பாலும் திருமணம் நடந்துடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஆண்மை மிக அதிகமாகவே இருக்கும். இப்போ விந்து சக்தி குறைவாக இருக்கும். இப்போ முந்தைய காலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20 வயதுலேயே திருமணம் செய்துடுவாங்க. அப்போ ஆண்மை பலம் மிக அதிகமாக இருக்கும். விந்து சக்தியும் அதிகமாக இருக்கும். ஆண் உறுப்பு மிகவும் எழுச்சியாகவே இருக்கும். தாம்பத்தியத்தில் ஈடுபாடு அப்படின்றதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதனால் அவங்களுக்கு அந்த ஆண்மை சார்ந்த குறைபாடுகள் வருவதற்கான சூழல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர்த்துக்கு நாம் வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வந்துடணும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கப்புறம் தான் இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு முறையாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா செல்வங்களை சேர்த்த பிறகு தான் இல்லற வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இந்த காலகட்டத்தில் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அது மிக முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ இந்த ஆண்மை குறைவு ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னாக்கா, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள். உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கனாக்கா, முன்னாடிலாம் உயிர் சத்து உள்ள கொட்டை வகைகள், பருப்பு வகைகள், கீரைகள், பழங்கள், காய்கள் இந்த மாதிரி அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய காய்களையும் பழங்களையும் அப்படியே பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் உடம்புல கிடச்சிரும். நரம்பு மண்டலங்கள் பலமாக இருக்கும். இப்போ அது பலம் இழந்து போயிடுது. நிறைய பேர்த்துக்கு விந்து சக்தி மிகவும் கம்மியாக இருக்குது. இந்த விந்து சக்தி கவுண்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜீரோவில் இருக்குது. நிறைய ஆண்களுக்கு ஜீரோவில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு இந்த ஆண் உறுப்பு எழுச்சி இல்லாமல் இருக்குது. அதே போல் அந்த ஆண் உறுப்பு பகுதிகளில் உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க. ஏன்னா காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க. அப்போ இதுவும் தேவையில்லாமல் விந்து சக்தியை வீணடிக்கும்போது அவங்களுக்கு பலவீனங்கள் ஏற்படுது. அப்படி பலவீனங்கள் ஏற்படும் பொழுது எப்படி நாம் திருமணம் செய்துக்கிறது, எப்படி அந்த லைஃப் பார்ட்னரை நாம் நிறைவு பண்ணுறது, இந்த மாதிரிலான ஒரு அச்ச உணர்வுக்கு அந்த குறைபாடு வந்த நபர்கள் ஆளாகிறாங்க. இதனால் சிலர் திருமணமே வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை கூட எடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு நாம் எளிமையான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கும், முதல்ல நாம் அந்த மாஸ்டர்பேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து முதல்ல தவிர்த்துக்கிறதுக்கான ஒரு சூழலை உண்டாக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் காய்கறிகளையும் கீரைகளையும் அந்த கொட்டை வகைகளையும் பருப்பு வகைகளையும் அதிகமாக நாம் உணவில் சேர்த்துக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கும்
உங்களுக்கு வந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு வந்துட்டு ஒரு கிழங்கு இருக்குது. அதே போல் வந்து பூனைக்காளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து அஸ்வகந்தா அல்லது வந்துட்டு அமுக்கரா அப்படின்ற வந்து கிழங்கு இருக்குது. இந்த மாதிரியான கிழங்குகளை வந்துட்டு நீங்கள் வாங்கி அதை வந்து பாலில் வந்து புட்டவியல் செய்து அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் அதை வந்து வெயிலில் காய வச்சு அதை பொடி செய்து அதை வந்துட்டு ஒரு 2 கிராமிலிருந்து 5 கிராம் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து பசும்பாலில் சூடான பசும்பாலில் வந்துட்டு சேர்த்து அதோடு நாட்டு சர்க்கரை சேர்த்து காலை மாலை வந்து சாப்பிட்டு வரும் பொழுது அந்த இழந்த அந்த விந்து சக்தியையும் அந்த ஆண்மை குறைவையும் அந்த நரம்பு மண்டல பலவீனத்தையும் உடலில் இருக்கக்கூடிய பொதுவான பலவீனங்களையும் நாம் வந்து வீட்டில் இருந்தே வந்துட்டு சரி செய்து கொள்ள முடியும். இப்போ இதுவே வந்துட்டு மிகவும் வந்துட்டு பலவீனத்தில் வந்து நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதுக்கு வந்து வழக்கமாகவே வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை வந்துட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து வழக்கமாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துட்டு மிகவும் கம்மியாயிடுச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளித்தாக்கா உடம்பு வந்து உஷ்ணம் இல்லாமல் வந்துட்டு இயல்பான சூட்டில் வந்து உடம்பு இருக்கும். இப்போ இயல்பான சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆண்மை சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளோ வந்துட்டு குறைவாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து குறைவுகள் வந்து நாம் வந்து மீண்டு வரணும் அப்படின்னாக்கும் வாரத்தில் 2 முறை வந்து எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்துட்டு நாம் வந்து வழக்கமாக வந்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும்போது நம்முடைய உடம்பு வந்துட்டு எப்போவுமே மிதமான சூட்டில் இருக்கும். அப்போ வந்து இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்து நாம் இயல்பாகவே வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். அதே போல் வந்துட்டு நாள்பட்டு இருக்குது, ஆண்டு கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரொம்ப வந்து பலவீனமாகிட்டோம், இப்படி ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டோம், இதுக்கு மேலே வந்து எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து மிகவும் வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலேருந்து நாம் வந்து மாறிட முடியும். மீண்டும் வந்து நாம் பழைய நிலைக்கு வந்து நம்முடைய உடம்பை வந்துட்டு மீண்டும் வந்து மீட்டுருவாக்கம் வந்து செய்ய முடியும். எனவே இது போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதை நினைத்து வந்து கவலைப்பட தேவையில்லை. இது வந்து எளிமையாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இருக்குது. அதனால் வந்து சரி செஞ்சுக்கலாம். எனவே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.